ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது, 4 கிரக கூட்டணி உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தான் இந்த மார்ச் மாத பலன். சுக்கிரன், புதன், ராகு பிளஸ் சூரிய பகவான் கடைசி மார்ச் எண்டுல சனி பகவான் பயிற்சியாகி வர்றார். இந்த கிரகத்தால உங்களுக்கு என்னென்ன பலன் இந்த மார்ச் மாசம் ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாத்துக்கோங்க. மெயினா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், நட்சத்திர பலனும் நான் கொடுத்துருக்கேன், இப்ப லக்ன பலனும் கொடுத்தேன். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. இப்ப இந்த மார்ச் மாசம் என்னென்ன பலன் வரப்போகுது, இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் சரி பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா இந்த குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்க குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக இதான் எங்களுடைய நோக்கமே. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. இதுலயுமே பாருங்க, மகர ராசியுடைய குணம் நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி யாரு? சனி பகவான். அப்ப தொழில் உத்தியோகத்துல அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மகர ராசி தான். அது இல்லாம தைரியமான குணம் இருக்கும் மகர ராசி கிட்ட. ஏன்னா இவங்களுடைய ராசியில யார் உச்சமாகிறது? செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். அப்ப எதுலையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மகர ராசிக்காரா தான். ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தா அந்த லட்சியத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. அந்த மகரத்துடைய குணம் நல்லா உழைக்கக்கூடிய குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்குங்கிறாங்க. நல்லா கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பை வெளிக்காட்டக்கூடிய குணம், நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம். ஒரு காரியத்துல அந்த காரியத்தை முடிக்காம வரமாட்டாங்க அந்த மகரத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். இப்ப ரீசெண்டா நட்சத்திர பலன் கொடுத்துருந்தோம். நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறா, இதை பத்தி நான் ஃபுல் பதிவு. இதுல கிரகமே இப்ப எங்க சஞ்சாரம் செய்வாங்க. ஒரு ராசில இருந்து பாருங்க, 2ஆம் பாவத்துல சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல சூரிய பகவான் அதாவது இந்த சனி பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 3ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசியில். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல குரு பகவான் இப்பதான் வக்ர நிவர்த்தியாகி நல்லா பலமா இருக்கிறார். அதுவும் ரிஷப ராசியில 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவானுக்கு கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. இதான் அந்த கிரகத்துடைய அமைப்புகள். பொதுவா பாருங்க மகர ராசி இதுல 2 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது. மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 3ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி, அதாவது மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் 7ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி உங்க ராசியை பார்க்கிறார். இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு. மற்றபடி பார்த்தா எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும். 4 கிரகம் கூட்டணி கடைசி மார்ச் மாசம் கடைசியில சனி பகவான் வந்து சேருவார். இதுதான் அந்த மார்ச் மாசத்துடைய அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு மார்ச் மாசம் கடைசியில தான் இந்த 7.5 சனியுடைய தாக்கங்கள் குறையுது. நல்ல நேரம் பிறக்கக்கூடிய காலம்னா இந்த மார்ச் மாசம் கடைசி காலம்தான். அப்படிப்பட்ட நேரம் தான் உங்களுக்கு இருக்குது. பொதுவா மார்ச் மாசம் நம்ம என்ன எடுத்துக்கணும், நிறைய விஷயத்த நல்ல விஷயத்த எடுத்துக்கலாம் மார்ச் மாசத்துல. ஏன்னா உங்களுக்கு இனிமே எல்லா நேரமுமே ஒரு பொன்னான ஒரு நேரமாக அமையும். கண்டிப்பா அந்த குரு அருளும் திரு அருளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நிறைய ஒரு விஷயத்த நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க வாழ்க்கையில.
அந்த தடைகளுமே தாண்டி இனிமே நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் காட்டுது. இந்த மாசத்துல இந்த மார்ச் மாசம் கடைசி காலம், அதாவது உங்க வாழ்க்கையில கஷ்டம்னா கடைசி மாதம் இதை நம்ம எடுத்துக்கணும். இனிமேதான் உங்களுக்கு கஷ்டங்கள் தீரக்கூடிய நேரமாக அமையுது, பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த 7.5 சனி என்ன பண்ணுச்சு, இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு என்ன தடைகளை கொடுத்ததுன்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே கிடையாதுங்க. ஒரு சில சுய ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லாம சனி பகவான் ஜாதகத்துல பலம் இழந்தவர்களுக்கும் இல்ல தசாபுத்தி கிரகம் பலம் இழந்தவங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் பொதுப்பலன் எல்லா வீடியோலையும் ஏன் கொடுக்குறேன்னா இதான் காரணம். ஃபர்ஸ்ட் நம்ம சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுப்பா ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அப்ப விதிஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. நம்ம எந்த லக்னத்துல பிறந்திருக்கோம், இப்ப நமக்கு எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தி நடத்துது, அது நல்லதா கெட்டதான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா 100க்கு 100% பலன் உங்களுக்கு மேட்ச் ஆகி வரும். ஏன்னா சில பேர் மகர ராசியை சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு மேட்ச் ஆகி வந்துச்சு, அதனாலதான் உங்களை நான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு பாருங்க மகரத்தை பொறுத்தவரை இனிமே டைமிங் நல்லா இருக்கும். கோச்சார கிரகம் நல்லா இருக்குது, தசாபுத்தி நல்லா இருக்காங்க, விதி நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு 2.5 வருஷம் பாருங்க வருமானம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நிறைய கஷ்டத்தை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மகர ராசிக்கார எழுதியே நம்ம கொடுக்கலாம். பொருளாதாரம், வருமானம், இன்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, படிப்பு கல்வி நல்லா படிச்ச குழந்தை சரியாக இந்த 2.5 வருஷம் என்னன்னு தெரியல ஒரு தடுமாற்றமாவே இருக்குது அப்படிங்கிற சிந்தனை வந்திருப்பாங்க. நண்பர்கள்ட்ட கூட்டாளிகள்கிட்ட பிரச்சனை ஏதாச்சும் விஷயம் வந்திருக்கும். ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும். பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர். அது மாதிரி படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகளும் நிறைய பேருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம இடம் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய அம்மா, உடம்பு, கால்நடை, வீடு, வண்டி, வாகன செலவு, இது மாதிரி நிறைய விஷயத்த பாக்குறது, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, லாபம், காசு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டோம், அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியல, 2.5 வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், வாங்க முடியல. இப்ப ரீசெண்டா நான் பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இந்த 3 மாசத்துக்குள்ள கேட்டு பாருங்க. இல்ல மூத்த சகோதர சகோதரியா இருக்கட்டும், இல்ல வருமானமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அதாவது இந்த மகர ராசிக்கார கேட்டா நிறைய பேர் கேட்டா சொல்லுவாங்க, ஆமாங்க நான் சிரமப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா ஆகி போச்சு, ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிட்டேன். எப்படி சொல்லுவாங்க, ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாயிட்டேன், ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு வந்திருக்கும். எதிர்பாராத ஒரு பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இது மாதிரி நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், என் வேலை உத்தியோகமே நிறைய பேருக்கு ஒரு சில மந்தமான தன்மை தான் கொடுத்துருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நம்ம சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் இவங்க சந்திச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஜாதகத்துல காட்டுது. ஆனா பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்தா, தசாபதி இருந்தா எல்லாத்துக்குமே இது பாய்ச்சிருக்காது. ஒரு சில பேருக்கு மட்டும் பாதிப்பு. ஆனா இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மகரத்தை பொறுத்தவரை இந்த மார்ச் மாசங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்குது. சூரிய பகவான் மட்டும் பயிற்சி ஆகட்டும். அதுக்கப்புறம் பாருங்க மார்ச் 15க்கு அப்புறம் பாருங்க ஒரு லைஃப் ஸ்டைலே மாறும். ஏன்னா சூரியனோட சேர்ந்து சனி பகவான் இருக்கிறதுனால இப்ப ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா நிறைய பேர் வெளிநாடு வெளியூருக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணா தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இருக்குது. அதனால நம்ம சொல்றோம். அதுக்கான அமைப்புகள் அதிகமா வருது. வெளிநாடு வெளியூர் மூலமாக வேலை தர்றவங்க, வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்கலாம் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடை இல்லாம சூப்பரான வேலை, நல்ல அனுகூலமான வேலை கண்டிப்பா கிடைக்கும். இங்க உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேர் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா கண்டிப்பா மாறிக்கிங்க, நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல வருமானத்துல கொஞ்சம் குறை இருக்காது. கொஞ்சம் வெளியூர் மூலமா காசு பணம் வரும். இப்போ ஒண்ணு அரசாங்கம் மூலமா நிறைய பேர் காசு வரும். இந்த மார்ச் 15க்குள்ள பாருங்க அரசாங்கம் மூலமா காசு வரும். இல்ல உங்க மேல் அதிகாரி, வேலை பார்க்குற அதிகாரிகள் உதவிகள் கிடைக்கலாம். அதாவது உயர்ந்த யாராச்சும் ஒரு பெரியவங்க மூலமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். வருமான பொருளாதாரம் எப்படியோ ஒரு வகையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும். இந்த மார்ச் மாசம் இந்த 15க்குள்ள பாருங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம், மாணவ மாணவிகள் நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, நிறைய பேர் மகரத்தை பொறுத்தவரை பாருங்க இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நீங்க பார்ப்பீங்க, ஆசிரியர் வேலை பார்ப்பீங்க, மருத்துவ வேலை பார்ப்பீங்க, அடுத்து வண்டி வாகன பிசினஸ் பண்ணுவீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத இயந்திர வேலை எல்லாமே நிறைய பேர் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கும். அரசியல் அரசாங்கத்துல நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா இந்த இதுல வந்து நல்லா 3 நட்சத்திரம் நல்லா விசேஷமான நட்சத்திரம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு தைரியமான நட்சத்திரம். அப்ப எதுலையுமே ஒரு கண் கலங்காம எல்லாத்தையுமே பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் கெப்பாசிட்டி எப்போதுமே மகரத்துல இருக்கும். இவங்க எல்லாமே இந்த படிப்பு கல்வி எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க உங்க லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருக்கா, நான் எல்லா வீடியோலும் சொல்லக்கூடிய விஷயம் தான். லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருந்தால் இப்ப அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா வரும், பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க எங்கே வேணாலும் நீங்க லோன் கேட்டாலும் சரி லோன் உடனே சாங்ஷன் ஆகும். அதே மாதிரி பாருங்க எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு வீடு, இடம், பூமியில நிறைய பிரச்சனை வரும், நம்ம இருக்காது.
இப்போ வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். இதுக்குள்ள அமைப்புலாம் அழகா இருக்குது. சுப செலவா நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம். காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் கைக்கூடி வரும். திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையில இந்த செவ்வாய் வந்து பயிற்சியாக 23ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டாருன்னா மனசுக்கு பிடிச்ச பெண்ணை மனம் பிடிக்கணும். நண்பர்கள் பழக்க வழக்கமான நிறைய நல்ல விஷயம் வரும். எங்கேயாச்சும் பணம் கொடுத்தாலும் பெருங்கொண்ட பணம் கண்டிப்பா கிடைக்கும். லாட்ரி யோகம், திடீர் யோகம் நிறைய பேர் வரக்கூடிய அமைப்பா இருக்கு. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. அந்த லாட்ரி யோகத்தை கண்டிப்பா பார்க்கலாம். அதே மாதிரி படிப்பு கல்வியும் சரி. நிறைய பேர் பாருங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் பண்ணவங்க நிறைய பேர் இந்த மார்ச் மாசம் கடைசிக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய வெற்றிகள் இருக்கும். தசாபதி நல்லா இருந்துட்டா இப்ப இந்த கோச்சாரங்க 7 சனி விலகிறதுனால தொழில் பண்ணலாம் நிறைய அமைப்பை கொடுத்துருவாரு. அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயம் எல்லாமே இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. கொஞ்சம் வண்டி வாகனத்தை கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது இந்த காலகட்டம். மற்றபடி பார்த்தா எல்லாமே டைமிங் உங்களுக்கு சூப்பரா அனுகூலமா இருக்குது. இப்ப நட்சத்திரம் இதுல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பொதுவாக உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இனிமே இவங்களுக்கு பாருங்க மார்ச் 15க்கு அப்புறம் பாருங்க படிப்பு, கல்வி, அரசாங்கம், அரசியல் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம், வருமானம் சார்ந்த விஷயம், பொருளாதார சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர்லாம் நிறைய பேர் போகக்கூடிய அமைப்பு தான் வரும். ஒரு இடம் மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயம், தொழில் மாற்றம் பண்ற, உத்தியோகம் மாற்றம் பண்ணா கண்டிப்பா பண்ணிக்கலாம். திருமண பேச்சு நிறைய பேசி திருமணங்கள் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பா இருக்கு. படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா உண்டு. பாத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா திருவண்ணாச்சில பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், ஒரு தன்மையான குணம், இல்ல ஒழுக்கமான குணம், எல்லாமே அனுசரிச்சு பிறக்கணும், எல்லாமே விட்டு கொடுத்து பிறக்கணும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமேல் லைஃப்ல எல்லாமே நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது. வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், வெளிநாடு யோகமா, வெளியூர் எல்லாமே தேடி வருது. வண்டி, வாகனம், பூமி இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் வருது. நல்ல ஒரு திறமை ஆற்றல் வரக்கூடிய நேரமாக கண்டிப்பா அமைய திருவண்ணாச்சில பிறகு நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அவிட்டனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க இந்த அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலமான ஒரு நேரமா வருது. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் ஒரு சில பேருக்கு சரியா இல்லை. எதிரி, பகை, பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, உடம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டீங்க. நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இனிமேல் சந்திக்க மாட்டீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், உத்தியோகத்துல உயர் பதவி, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நல்லா அனுகூலமா வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு. பாருங்க இந்த அவிட்டத்துல பிறந்தது. வரக்கூடிய மார்ச் மாத பலன் மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.